கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சுபாவங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக ஆண்டவர் அன்புள்ளவர், இரண்டாவதாக ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மூன்றாவதாக ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிக்கிறவர் என்று நாம் பார்க்கலாம். God who saves us, God who provides the salvation. Romans chapter 6 verses 23ல பார்க்கும்போது For the wages of sin is death, but the free gift of God is eternal life in Christ Jesus our Lord. பாவத்தினுடைய சம்பளம் மரணமும், ஆண்டவர் கொடுக்கிற இலவசமான அந்த வெகுமதி நித்திய ஜீவன், அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அதை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கலாங்க. மனுஷன் எதிலிருந்து காக்கப்பட வேண்டும், எதிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது மனுஷன் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது தன்னுடைய சாயலாக படைத்தார். பாவம் இல்லாதவனாக, மகிமைக்குரியவனாக, மனிதனோடு ஒரு ஃபெலோஷிப், மனிதனோடு ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்கு இருந்துச்சு. ஆனால் எப்போ மனிதன் பாவம் செய்தானோ அப்போ அந்த ஃபெலோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் அது துண்டிக்கப்பட்டது. மரணம் மனிதனை ஆண்டு கொண்டது என்று நாம் பார்க்கலாம். அதனால தான் இந்த பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மனிதன் காக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். சரி, மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திலும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம், ஒரே ஒரு நேம் என்னன்னு பார்க்கும்போது அது ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் அந்த பேருக்கு அர்த்தம் என்ன, மீனிங் என்னன்னு பார்க்கும்போது God who saves his people, அவர் ரட்சிக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், I am the way, the life and the truth. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கடவுள்கிட்ட போறதுக்கு, மனுஷன் போறதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த எட்டர்னல் லைஃப் மனுஷன் பெற வேண்டும் என்றால் அதுக்கும் ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கலாங்க. மனுஷன் கெட்டு போகிறது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. எல்லா மனுஷனும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்பினார். சரி, மனுஷன் காக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது மனுஷன் அந்த நற்செய்தியை, சுவிசேஷத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன சுவிசேஷம் அப்படின்று நம்ம பார்க்கும்போது எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து அந்த தேவனுடைய அந்த மகிமையை அற்று போனார்கள். மனுஷன் பாவம் செய்யும் போது கண்டிப்பாக அவன் தண்டிக்கப்பட வேண்டும், அவன் மரணத்துக்குள்ளாக வேண்டும். ஆனா ஆண்டவருடைய அன்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது John chapter 3 verses 16ல பார்க்கும்போது For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish but have eternal life. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போவதில்லை, அந்த நித்திய ஜீவன் எட்டர்னல் லைஃபை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று நாம் பார்க்கலாங்க. சரி, அது என்ன மனுஷன் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தான் பாவத்தினால கர்ப்பம் தரிக்கப்பட்டவன், தன்னுடைய கிரியையினால அவன் ஒரு பாவி, தான் ஒரு பாவி என்ற அந்த ஒரு நிலையை மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த தியாகங்களை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் செய்த பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார். அந்த தியாகத்தை மனுஷன் புரிந்து கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த தியாகங்களை அவன் தியானிக்கும் போது, அந்த தியாகங்களை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக அவனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகுது. இந்த மரணத்திலிருந்து அவன் காக்கப்படுகிறான். ஏன்னு பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி ட்ரூ லிவிங் காட் என்று அவன் புரிந்து கொள்ளுகிறான். ஸோ இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், நாம் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.